பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் ஸ்தோத்திரங்கள். பெண்கள் இயேசு கிறிஸ்துவின் சரித்திரத்தில் இடம் பிடிக்கிறதை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்திரீ பத்சேபாள். அந்த வசனத்தை கூட நம்ம வாசித்து விடுவோம். மத்தேயுக்கு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். தாவீது ராஜா ஊரியாவின் மனைவியாகிய இருந்தவனிடத்தில் சாலமோனை பெற்றார். இந்த ஊரியாவின் மனைவி பத்சேபாள் உங்க எல்லாருக்கும் நன்றாக தெரியும். இந்த பத்சேபாள் எப்படிப்பட்டவள்? அவள் துரோகி என்று கூட வேதத்துல சொல்லலாம். சூழ்நிலைகள் இருந்தாலுமே கூட அவ எப்படிப்பட்டவளா இருந்தாலும் கணவனுக்கு துரோகம் செய்தவளா இருந்தாள். திருமணமாகி யுத்தத்துக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருந்த ஒரு இடத்துல அவன் உரியா போயிட்டு அவனுடைய யுத்தத்துல இருந்து கொண்டிருக்கிறான். மனைவி இங்க தனியாக இருக்கிறாள். ஆனாலும் தாவீது ராஜா சொல்கிறான், நீ போய் உன் மனைவியோடு இரு என்று சொல்லுகிறான். அப்பொழுது கூட தன்னுடைய எந்த விதமான சுக துக்கங்களையும் பங்கு கொள்ளாமல் தேசத்தின் மேல உள்ள பற்று வைத்து தேசத்துக்காக ராஜா அரண்மனையிலே தூங்கி இருக்கிற ஒரு உரியாதான் இந்த தாவீது ராஜா வம்சத்துல வந்தவன். இவன் எப்படிப்பட்டவனா இருந்தானா, தாவீது ராஜாவிடத்துல வேலை செய்த ஒரு ஆயுததாரி, ஒரு யுத்த வீரன். ஆனா பாவம், அவனுடைய மனைவி என்று தெரிந்துமே அவனை கொலை செய்து அவங்க மனைவியை சொந்தமாக்கி கொண்டான். இவளும் அந்த ஒரு பாவத்தை கொஞ்சம் கூட நினையாமல் முதலாவது கணவனுக்கு துரோகம் செய்து தாவீதோடு வந்தாள். இரண்டாவது கணவன் மரித்தும் போது கூட தாவீதின் இடத்தில் போய் நான் வேண்டும் என்பதற்காக என் கணவரை கொன்றீரே என்று ஒரு நாள் கூட வாதாடவில்லை. அவள் ஒரு துரோகி என்கிற கணக்குல தான் வருகிறாள். ஏன்னா இன்றைக்கு நிறைய பேர் இல்ல, இந்த உலகத்துல வாழ்கிறவர்கள் இல்ல, கணவன் இருக்கும் போதே வேறு ஒருத்தரை தேடுவது, வேறு ஒருத்தரோட அஃபேர்ல இருக்கிறது, மனைவி இருக்கும் போதே வேறொரு பெண்ணோடு பேசுவது, வேறொரு பெண்ணோடு ஊர் சுற்றுவது, இப்படி நிறைய செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காலத்துல தாவீது ராஜாவும் பத்சேபாளும் பண்ணது தவறு என்றால் இந்த காலத்துல அது நிறையவே நடக்கிறது. அப்போ வேதத்துல உள்ள பத்சேபாளை நம்ம துரோகி, உரியாவுக்கு துரோகம் செய்து விட்டாள் என்று நம்ம சொல்லுகிறோம். ஆனா இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்துல எத்தனையோ பெண்கள், ஆண்கள் கணவனுக்கும் மனைவிக்கும் குடும்பத்துக்கும் பிள்ளைகளுக்கும் உண்மை இல்லாதவர்களாக தான் இருக்கிறார். அப்போ தாவீதை பற்றியும் சரி பத்சேபாளை பற்றியும் சரி குறை சொல்ல நமக்கு எந்த தகுதியும் கிடையாது. ஆனா பாருங்க, அந்த துரோகி என்று சொல்லப்பட்ட அந்த சந்ததி மூலமாக தான் தாவீது வருகிறார், தாவீதுக்கு மனைவியாக மாறுகிறார். தாவீதுக்கு மனைவியாக மாறினதுனால சாலமோன் அவங்களுடைய சந்ததியில வருகிறான். அப்போ ஒவ்வொருத்தரும் நம்ம பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு விதத்துல இயேசு கிறிஸ்துவோடு கனெக்ட் ஆகிக்கொண்டுதான் வருகிறார்கள் இல்லையா? நம்ம தாமாரை பார்த்தோம், ராகாப் என்னும் வேசியை பார்த்தோம், ரூத்தை பார்த்தோம், பத்சேபாளை குறித்து பார்த்தோம். இந்த 4 பெண்களுமே ஏதோ ஒரு விதத்துல தாழ்த்தப்பட்டவங்களா இருந்தாங்க, எப்படி துரோகிகளா இருந்தாங்க, அற்பமா எண்ணப்பட்டவங்களா இருந்தாங்க, ஏமாற்றப்பட்டவங்களா இருந்தாங்க. ஆனா இப்படிப்பட்டவர்களுடைய சந்ததியை தெரிந்து கொண்டுதான் கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துக்கு வர ஆயத்தமா இருந்தார். இன்றைக்கு நம்ம கூட அந்த நிலைமையில தான் இருக்கிறோம். ஆனா ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த பத்சேபாளை போல கணவனுக்கு துரோகம் செய்தவர்களாக காணப்படாதபடிக்கு இன்றைக்கு நம்மளுடைய நாயகன் யாரு? நம்ம ஒரு மனவாட்டி. நம்முடைய நாயகன் யாரு? கிறிஸ்து. அந்த கிறிஸ்துவுக்கு உண்மை உள்ளவர்களாய் நல்ல ஒரு மனவாட்டியா இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை நேசிக்கிற தேவனா இருக்கிறார். அவருடைய வருகை மிக சமீபம். இந்த கிறிஸ்து பிறப்பின் நாட்களிலே அதை மிகவும் கொண்டாட்டமாக நம்ம கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். செபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறார் ராஜா. ஆண் பெண் யாராக இருந்தாலும் ரச்சா அப்பா, கிறிஸ்துவுக்காக உண்மையாய் ஜீவிக்க வேண்டும் என்பதை மாத்திரம் அவர்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கும்படியாக செபிக்கிறேன். இந்த 4 பெண்கள் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு ஏதோ ஒரு விதத்துல அசட்டை பண்ணப்பட்டிருந்தாங்க. ஆனாலும் அவங்களையும் தேர்ந்தெடுத்து உங்க சந்ததியில வரும்பது அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தீங்க. இன்னைக்கு இது உலகத்துல இருக்கிற அற்பமா எண்ணப்பட்ட, கைவிடப்பட்ட, ஏமாற்றப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மூலமாகவும் தேவநாமம் மகிமைப்பட ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.